சித்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட் வர்ற மாதிரி எப்படி நம்ம எக் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நூடுல்ஸ் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு கப் ஒரே ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு முட்டைகோஸ் 3 எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பட்டாணியை அது மாதிரி 3 எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 2 தக்காளியை நல்லா அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே வெங்காயம், கொத்தமல்லி தழை, 2 முட்டை, கொஞ்சமாக அதுக்கு நமக்கு தேவையான அளவு சாஸ் நான் டொமேட்டோ சாஸ் வீட்டிலே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸு, அது கூடவே சோயா சாஸு, அது கூடவே நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சில்லி சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டையை தோசை சட்டியில் போட்டு லைட்டாக முட்டையை மட்டும் தனியாக நல்லா எடுத்துக்கலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே வெங்காயம் எதுவுமே போட வேணாம், சும்மா முட்டையை மட்டும், சால்ட்டெல்லாம் போட வேண்டியதில்லை இப்போதைக்கு. சும்மா முட்டையை மட்டும் போட்டு லைட்டாக கிளறி எடுத்துக்கோங்க. எடுத்ததை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசம் போய் அந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம். ஸோ மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அது கூடவே நான் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் கேப்சிகம் அது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ கேப்சிகம், முட்டைக்கோஸு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம அதில் ஊற்றி அதை வேக விடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, தனியாக நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சுட வச்சு, தண்ணி சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க. ஏதோ ஒரு சமையல் எண்ணெயை விட்டு அது கூட நூடுல்ஸையும் போட்டு ஒரு 2 to 5 minutes வரை வேக வச்சு அதை எடுத்துருங்க. ஏன்னா எண்ணெய் விடும்போது தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். ஸோ அதை ரொம்ப வெந்துடாததுமே ஒரு ஹாஃப் ஸ்டேஜில் அந்த நூடுல்ஸை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட்டும் போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். அந்த காய்கறியும் வெந்து வரட்டும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இது கூட இப்போ போட்டுக்கலாம். போட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது, ஏன்னா நூடுல்ஸ் அரை வேக்காட்டிலே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா அங்கேயே குழஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க. இப்போ தான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி இருக்கும் போதே பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ் எல்லாத்தையும் அதில் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸ் எல்லா சாஸையும் போட்டு அது கூட டேஸ்ட்டுக்கு நம்ம பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்மளோட முட்டையை நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அந்த முட்டையும் போட்டு டெக்கரேஷனுக்காக லைட்டாக கொத்தமல்லி தலையும் போட்டு எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை பார்த்த உடனேயே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு தண்ணி பதம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 minutes வேக விட்டு எடுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு எல்லாமே வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்ல ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.